Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது cheese mushroom பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients பார்க்கிறதுக்கு முன்னாடி subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணுங்க, share பண்ணுங்க, feedback கொடுங்க, like பண்ணுங்க. வாங்க ingredients பார்க்கலாம். mushroom ஒரு 4 நல்ல பெருசா இருக்குறதா நான் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டு அடியில இருக்குறதெல்லாம் கீழ பேக்ல இருக்குறதெல்லாம் க்ளீன் பண்ணி வெச்சுக்கணும். அப்பதான் நம்ம பண்ணும்போது ஸ்டஃப் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதுக்கு அப்புறம் cheese ஒரு கப் வச்சிருக்கேன், பன்னீர் ஒரு கப், cheese ரெண்டுத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஆலு எடுத்துர்க்கேன், உருளைக்கிழங்கு நல்ல துருவி எடுத்து வச்சிருக்கேன் வேக வச்சு. அப்புறம் ஒரு ஆனியன், சில்லி green chilli எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் garlic இது எல்லாமே சாப் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இப்போ அது செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம முதல்ல எடுத்துக்க வேண்டியது ஆரிகானோ எடுத்துக்கோங்க, chilli flakes எடுத்துக்கோங்க, வெறும் plain chilli எடுத்துக்கோங்க, ஜீரா பவுடர். இது நாலத்தையும் கொஞ்சம் salt எல்லாத்தையும் போட்டு mix பண்ணி வெச்சுக்கணும். இது எப்படி கலக்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆயில் பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சால்ட் இதுக்கு தேவையான அளவு போடுறதுக்கு, பிரெட் கிரம்ஸ் இதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு, மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பாருங்கள், ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சதை நல்லா மசிச்சாச்சு, இதை எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு பன்னீர் இருக்குது, அதையும் போட்டுடலாம். சீஸ் ஒரு கப்பு வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போடலாம். க்ரீன் சில்லி, கார்லிக், க்ரீன் சில்லியும் கார்லிக்கும் போட்டாச்சு. அதில் இப்போது இது கூட நம்ம சில்லி ஃப்ளெக்ஸும், ஒரிகானோ, அப்புறம் ரெட் சில்லி, ஜீரா பவுடர் மூணுத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுடுறோம். ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்டஃப் பண்ண வேண்டியதான். மஷ்ரூமில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறாட்டம். இது மாவு இதெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி போட்டு ஸ்டஃப் பண்ணி நல்லா உள்ள எவ்வளோ பண்ண முடியுமோ அப்படி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்ல இதுவாக தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கோம். இப்போது இதை மஷ்ரூமை நல்லா இது மாதிரி கோட்டிங் போட்டு இங்கே பாருங்கள், பிரெட் க்ரம்ஸில் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு திருப்பியும் கூட அதை ஒரு வாட்டி அதில் டிப் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போட வேண்டியது. ஒன்று கூட பாருங்கள் ஓப்பன் ஆகலை, செய்யலை, நல்லா வருது. இதே மாதிரி மெதுவாக திருப்பி விட்டு பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, மஷ்ரூம்னால் சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனோன்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாம் வந்தாச்சு, கரெக்டாக நல்லா வந்து சூப்பராக வந்துருக்கு. இதே மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சீஸி மஷ்ரூம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் கூட சீஸ்லாம் மெல்ட் ஆகலை, பன்னீரும் நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணதெல்லாம் நீங்கள் இதே மாதிரி மெதுவாக பார்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக இதே மாதிரி வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.